ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போடுங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் பாவக்காய் போட்டுக்கோங்க. பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. விதையோடய கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும். நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதால நல்லாயிருக்கும். இதுக்கு இது பாவக்காய் தான் அப்படிங்கிறக்காண்டி காமிக்கிறேங்க. நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம். எதுவுமே பண்ணல, அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே போடுறேன். பாவக்காய் முழுசும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய பாவக்காய் நீளமாக இருக்கும்னா அந்த பாவக்காய் பெருசாக சேர்த்துருக்கேன். பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா மொறுன்னு நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் இந்த கசப்பு எல்லாமே போகும். குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. பாவக்காய் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் சிம்மிலே வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதோடு சேர்ந்து வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குனிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாவக்காய் வந்து ஒரு மாதிரி சதன்னு ஆகாது. இது நல்லா அந்த கசப்பும் தெரியாதுங்க. ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிடுறோமா, அதனால் கசப்பே தெரியாது. மூடி போட்டு மூடி நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளிலாம். இப்போ இதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க. ஏன்னா மசாலாலாம் கருகினாலும் கருகி போயிடும். போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மிலேயே வச்சுருங்க அடுப்பை. பாருங்கள், இப்போயே நல்லா தனித்தனியாக தெரியுதா? இந்தளவுக்கு இருக்கணும். பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும், வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஆயிரும் பாவக்காய். பாருங்கள், மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் இறங்கட்டும். மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாவக்காய். நல்லா உதிரியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து கசப்பே தெரியாதுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் தான் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுறோமா, அந்த தக்காளியோட இனிப்பு டேஸ்ட்டு இருக்க தான் செய்யும். அதனால் கசப்பே தெரியாது சுத்தமாக. நல்லா ஃபஸ்ட்டே வதக்கிடுறதுனால